ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்கா தன்னோட குரல் ரொம்ப அழகா இருக்குன்னு நினைச்சு ரொம்ப கர்வமா இருந்துச்சு. காட்டிலுள்ள மத்த பறவைகளோட குரலை எல்லாம் அது கேலி பண்ணும். "உன் குரல் என்ன குரலு? என் குரலை கேட்டுப்பார்" மத்த பறவைகளை ஏளனமா பேசிட்டே இருக்கும். அப்போ அந்த காட்டுக்கு நிறைய குயில்கள் வந்தாங்க. அந்த குயில்கள் எல்லாரும் ரொம்ப இனிமையா பாடும். அவங்க பாடுற பாட்ட கேட்டா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த திமிரான காக்கா குயில்களோட பாட்டையும் குறை சொல்ல ஆரம்பிச்சுது. "உங்க பாட்டு என்ன பெருசா இருக்கு? என் பாட்டு தான் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு திரியும். ஒரு நாள் அந்த புத்திசாலி குயில்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யோசனை பண்ணாங்க. நாம இந்த திமிரான காக்காவுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு முடிவு பண்ணாங்க. உடனே அவங்க ஒரு பாட்டு போட்டி வைக்கலாம்னு அறிவிச்சாங்க. யார் ரொம்ப அழகா பாடுறாங்களோ அவங்களுக்கு பரிசுன்னு சொன்னாங்க. திமிரான காக்கா உடனே போட்டிக்கு வந்துச்சு. அது தன்னோட கர்வமான குரல்ல பாட ஆரம்பிச்சது. ஆனா அந்த குரல்ல திமிர் மட்டும்தான் இருந்துச்சு, இனிமை இல்ல. அதுக்கப்புறம் குயில்கள் ஒன்னா சேர்ந்து ரொம்ப இனிமையா பாடினாங்க. அவங்க ஒற்றுமையோட பாடின பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாட்டு போட்டியில காக்கா தோத்து போச்சு. அப்போதான் அதுக்கு புரிஞ்சுது, வெறும் அழகான குரல் மட்டும் பெருமைப்பட காரணம் இல்ல, ஒற்றுமையும் அறிவும் தான் முக்கியம்னு அது உணர்ந்துக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த காக்கா தன்னோட திமிர விட்டுட்டு மத்த பறவைகளோட அன்பா பழக ஆரம்பிச்சுது. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? யாரையும் ஏளனமா பேசக்கூடாது. நம்ம கிட்ட என்ன திறமை இருந்தாலும் கர்வம் இல்லாம அடக்கத்தோட இருக்கணும். அறிவும் ஒற்றுமையும் தான் எப்பவும் நம்மளை காப்பாத்தும். To stay updated, please like this video, subscribe to our channel, and click the notification bell icon.